கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பட்டதாரி மகளை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த தந்தையிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் துரை இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை, விவரங்கள். வணக்கம். சிதம்பரம் அருகே புத்தூர் காவல் நிலையத்தில் அருகில் உள்ள மணலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட டி மடப்புரம் கிராமத்தை சேர்ந்தவர் அர்ஜுனன். கூலி தொழிலாளி. இவருக்கு 2 மகன்கள் மற்றும் அபிதா என்ற பட்டத்தாரி பெண் உள்ளார். இந்த பெண் காட்டுமன்னார் கோயிலில் தனியார் ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த பெண்ணுக்கு வேறொரு ஆண் நண்பருடன் சுமார் 3 ஆண்டுகளாக காதல் இருந்து உள்ளது. இதற்கு அவரது தந்தை அர்ஜுனன் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து அந்த இளைஞனுடன் அபிதா பேசி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அபிதாவுக்கு பல்வேறு வரன்கள் பார்த்து வந்த நிலையில் அபிதா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுனன் இந்த காலையில் மீண்டும் சண்டை போட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அர்ஜுனன் அபிதாவை அவர் மறைத்து வைத்திருந்த கட்டையாலும் மற்றும் கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துள்ளார். கொலை செய்துவிட்டு அருகில் இருந்த பாத்திரத்தின் கையை கழுவிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். தற்பொழுது அவர் காட்டுமன்னார் கோயில் காவல் நிலையத்தில் அர்ஜுனன் சரணடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதை குறித்து முழு விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் அர்ஜுனன் என்ன வாக்குமூலம் தருகிறார் என்பதை தற்பொழுது காவல்துறையினர் மறுத்துள்ளனர். பின்புதான் தெரிய வரும். ஆனால் அப்பகுதியில் ஒரு பட்டத்தாரி பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டது ஒரே பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை.